உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி, அதுக்கப்புறம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், அதுக்கப்புறம் வான்ஸ் துணை அதிபர், இவங்க 2 பேரும் ஒரு கட்ட பஞ்சாயத்து மாதிரி நடந்தது. ஒரு நாட்டின் அதிபரை இப்படி ட்ரீட் பண்றது எந்த அளவுக்கு சரி? அமெரிக்காவை நம்பினோர் கைவிடப்படுவர். உங்களுக்கு நாங்க $350 மில்லியன் பணம் கொடுத்தோம். எங்களுடைய ஆயுதங்களை புறம் கொடுத்தோம். நீங்க எங்களுடைய ஆயுதங்களால தான் அந்த சண்டை போட்டீங்க. அப்படி நாங்கள் இந்த பண உதவியும் ஆயுத உதவி செய்யாமல் இருந்திருந்தால் உங்களால 2 வாரம் கூட தாக்கு பிடித்திருக்க முடியாது. இப்படி வேலை காமிச்சு மீண்டும் மீண்டும் சொல்றாரு. அந்த யுத்தத்தை நடத்தியது அமெரிக்கா தான். உக்ரைன் அதிபர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, இது ஒபாமா காலத்துல ஆரம்பிச்சது. ஆமா ஆமா ஆமா. நீங்க வந்தீங்க, அதுக்கப்புறம் பைடன் வந்தாரு, இப்ப மறுபடியும் வந்திருக்கீங்க அப்படின்னு அவரை போட்டு ஒரு ரகசியத்தை எல்லாம் உடைச்சு விட்டுறாரு. 3 ஆண்டுகளாக நடத்த வச்சது அமெரிக்கா தான் என்று அமெரிக்க ஜனாதிபதி ஒத்துக்கிறார். உங்களால வெற்றி பெற முடியாது மீண்டும் மீண்டும் சொல்றார். உக்ரைனை காப்பாற்றும் போய் இறங்குனா அமெரிக்கா நேரடியா ரஷ்யாவோடு மோத வேண்டி இருக்கும். உங்களுடைய அரிய கனிம வளங்களில் பாதியை எங்களுக்கு தந்துவிட வேண்டும். அதுக்கு வட்டி போட்டு உங்களுடைய கனிம வளத்தெல்லாம் கொடுத்திருக்கிறார். ஒரு பக்கா கந்துவட்டிக்காரர் மாதிரி அமெரிக்க அதிபர் பேசியிருக்காருங்க. இந்த உக்ரைன் யுத்தத்தால் அமெரிக்காவுக்கு என்ன லாபம்? ஜனாதிபதி கேட்டாராம். ஐரோப்பாவுக்கு தான் லாபம். ஐரோப்பா லாபம் அடைய நாம ஏன் செலவு பண்ணணும்? நாம ஏன் தளவாடங்களை கொடுக்கணும், ஆயுதங்களை கொடுக்கணுங்கிற மாதிரி எல்லாம் அவங்களுக்குள்ள பேச்சு. அது ஒரு உரசல். அது நேட்டோவில் இருந்தும் ஐநா சபையிலிருந்து அமெரிக்கா வெளியேற வேண்டிய நேரம் வந்து விட்டதுன்னு ஒருத்தர் சொல்ல, அதை எடுத்து எலன் மஸ்க் போடுறாரு. இவர் யாருன்னா அமெரிக்க ஜனாதிபதியினுடைய முக்கியமான ஆலோசகர். ட்ரம்ப் அரசு ஒரு தேசியவாத அரசு. அமெரிக்கா இஸ் ஃபார் அமெரிக்கன்ஸ். இங்க நடக்கிற மோடி அரசும் தேசியவாதம் பேசுற அரசு தான். மன ரீதியாக இல்லைன்னா தத்துவார்த்த ரீதியாக ஒரு ஒற்றுமை இருக்கு இல்லையா? உண்மை. அதனாலே 2 நாடுகளுக்கு இடையில மோதலும் வரும். இங்க எல்லாம் தமிழ்நாட்டு பாஜக எல்லாம் மது கடையெல்லாம் மூடணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அமெரிக்காவுக்கு போகும்போது அமெரிக்காவுடைய அந்த விஸ்கி, அது பேர் என்ன, போர்போன் நினைக்கிறேன். சரிதான். அமெரிக்க போர்போன் விஸ்கிக்கு ஏற்கனவே இந்தியா 150% வரி போட்டு. கொடூரம் என்னன்னா, மனிதநேயமற்ற செயல் என்னன்னா, அவங்களுக்கு கையில விலங்கு போட்டு விமானத்தில் ஏற்றி கொண்டு வந்தாது என்ன. ஆனா இதை பற்றி மோடி எந்த ஒரு வார்த்தையும் கூட பேசலையே. கடைசி வரைக்கும் பேசல. புது ட்ரெண்ட் அமெரிக்கா ஆரம்பிச்சிருக்கா இப்போ, எல்லாரும் கூப்பிட்டு அவமானப்படுத்துறது அப்படின்னு. டக்குன்னு அவங்க கேட்ட கேள்வி புரியலையோ அல்லது பதில் சொல்ல கொஞ்சம் யோசிச்சாரு, அதை பயன்படுத்தி அடிச்சிட்டாரு. அமெரிக்கா ஓவல் ஹவுஸ்ல இருக்க ஒரு ரிப்போர்ட்டர் கேட்கிறாரு, நீ ஏன் போட்டு வரலன்ட்டு. எப்படி அந்த சமூகமே அவங்களுக்கு அடிமட்டமா போயிடுச்சா என்னன்னு எனக்கு புரியல. அதை பார்த்து முதல்ல நான் நம்பல. இன்னும் கூட அவரை வரவேற்கும் போது கூட ட்ரம்ப் அந்த சட்டையை ட்ரெஸ்ஸை பார்த்து எது சொன்ன மாதிரி தான் அமெரிக்கா சொல்லுகிற சமாதான ஒப்பந்தத்தை உக்ரைன் மக்கள் ஏற்க மாட்டாங்க. இப்ப உக்ரைன் அதிபர் அவ்வளவுதான், அவரை நீக்குவாங்க. அமெரிக்கா தான் யுத்தத்தை ஆரம்பிச்சிச்சுன்னா அமெரிக்கா யுத்தத்தை நிறுத்த சொன்னால் நிறுத்தாமல் என்ன செய்யும் உக்ரைன் அரசு? எப்படி சிக்கல்ல மாட்டிக்குது. சார் வணக்கம். சார் வணக்கம். நேத்து ஒரு பரபரப்பான வீடியோ வெளியாயிருக்கும், நீங்க பார்த்திருப்பீங்க. I've actually watched and seen the stories, and I know what happens is you bring them on a propaganda tour, Mr. President. Do you disagree that you've had problems? During the war, everybody has problems. Even you, but you have nice ocean and don't feel now, but you will feel it in the future. God bless. You don't know that. God bless. God bless. You will not have a war. Don't tell us what we're going to feel. We're trying to solve a problem. Don't tell us what we're going to feel. I'm not telling you. Because you're in no position to dictate that. That's Remember exactly this. You're in no position to dictate what we're going to feel. We're going to feel very good. You will feel influence. We're going to feel very good and very strong. You will feel influence. You're right now not in a very good position. You've allowed yourself to be in a very bad position, and he happens to be right about it. From the very beginning of the war. You're not in a good position. You don't have the cards right now. With us, you start having cards. I'm not playing cards. Right now, you don't. You're playing cards. You're playing cards. You're gambling with the lives of millions of people. You're gambling with World War III. You're gambling with World War III. And what you're doing is very disrespectful to the country, this country.
That's back to you. Far more than a lot of people said they should have. Have you said thank you once? You went to Pennsylvania and campaigned for the opposition in October. Offer some words of appreciation for the United States of America and the president who's trying to save your country. Please, you think that if you will speak very loudly about the war, you can... He's not speaking loudly. He's not speaking loudly. Your country is in big trouble. Can I Wait a answer? minute. No. You've done a lot of talking. Your country is in big trouble. I know. You're not winning. You're not winning this. You have a damn good chance of coming out okay because of us. Mr. President, we are staying in our country, staying strong from the very beginning of the war. We've been alone, and we are thankful. I said thanks you haven't in been this alone. cabinet, you and haven't not been only alone. in this cabinet. We gave you, through this stupid president, $350 billion. You voted we gave for you your military equipment, and your men are brave, but they had to use our military. Yes. What about if you didn't have our military equipment, if you didn't have our military equipment, this war would have been over in 2 weeks. What if Russia breaks ceasefire? What if Russia breaks peace talks? What do we do then? I understand that it's a heated conversation right now. What are you saying? She's asking, what if Russia breaks the ceasefire? What if anything? What if a bomb drops on your head right now? Okay? What if they broke it? I don't know. They broke it with Biden because Biden, they didn't respect him. They didn't respect Obama. They respect me. Let me tell you, Putin went through a hell of a lot with me. He went through a phony witch hunt where they used him and Russia. You ever hear of that deal? That was a phony Hunter Biden, Joe Biden scam. Hillary Clinton, Shifty Adam Schiff. It was a Democrat scam. And he had to go through that. And he did go through it. We didn't end up in a war. And he went through it. He was accused of all that stuff. He had nothing to do with it. It came out of Hunter Biden's bathroom. It came out of Hunter Biden's bedroom. It was disgusting. And then they said, oh, the laptop from hell was made by Russia, the 51 agents. The whole thing was a scam. And he had to put up with that. He was being accused of all that stuff. All I can say is this. He might have broken deals with Obama and Bush, and he might have broken them with Biden. He did, maybe. Maybe he didn't. I don't know what happened. But he didn't break them with me. He wants to make a deal. I don't know if you can make a deal. The problem is I've empowered you to be a tough guy. And I don't think you'd be a tough guy without the United States. And your people are very brave. But you're either going to make a deal or we're out. And if we're out, you'll fight it out. I don't think it's going to be pretty, but you'll fight it out. But you don't have the cards. But once we sign that deal, you're in a much better position. But you're not acting at all thankful. And that's not a nice thing. I'll be honest, that's not a nice thing. உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி, அதுக்கப்புறம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், அதுக்கப்புறம் வான்ஸ் துணை அதிபர், இவங்க 2 பேரும் ஒரு கட்ட பஞ்சாயத்து மாதிரி ஒரு 50 நிமிட காணொலி, அது 50 நிமிடம் நேரடி ஒளிபரப்புனாங்க. அதுல கடைசி ஒரு 10 நிமிடம் ஒரு கட்ட பஞ்சாயத்து மாதிரி நடந்தது. ஒரு நாட்டின் அதிபரை இப்படி ட்ரீட் பண்றது எந்த அளவுக்கு சரி? அது உண்மைதான். அது மட்டும் இல்ல, அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி மற்றும் துணை ஜனாதிபதியுடைய உடல் மொழியே ரொம்ப மோசமாக இருந்தது. அதான் இயல்பா அதான் அவங்களுக்கு அந்த வார்த்தை தோணுது. கட்ட பஞ்சாயத்துல பண்ற மாதிரி சொல்லி பார்த்து கேட்கலன்னா மிரட்டுற மாதிரி 2 பேரும் பேசுறாங்க. இப்படி பேசக்கூடாது அப்படி பேசக்கூடாதுங்கிறாங்க. கடைசியில பேசி முடிச்ச உடனே அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் சொல்றாரு, இதை அமெரிக்க மக்கள் பார்த்தது ரொம்ப நல்லது, பார்க்கணும்னு தான் நான் வேணும்னே இந்த நிகழ்ச்சியை அப்படி நேரடியா ஒளிபரப்பு பண்ண வச்சேன் அப்படின்னு. இது எல்லாமே திட்டமிட்டு பண்ண மாதிரி இருக்கு. இது ஒண்ணு. ஆகவே நிச்சயமாக அமெரிக்காவை நம்பினோர் கைவிடப்படுவர். இதுதான் இந்த சிறிய நாடுகள் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்று எனக்கு முதல்ல பட்டுச்சு. ஆனால் உலக மக்களுக்கு, நம்மை போன்றவங்களுக்கு சில உள் விவரங்கள் தெரிஞ்சிருக்கு. இப்ப ரெண்டு கூட்டாளிகளுக்கு இடையே மோதல் வந்துச்சுன்னா அவங்களுடைய உள் விவகாரங்கள் அம்பலப்பட்டு போகும். அப்படி சில விஷயங்கள் தெரிஞ்சு, நான் அதை மட்டும் 1-2 சொல்றேன். நான் சொல்றது சரியான்னு பாருங்க. அவர் என்ன பேசும்போது அந்த கடைசி பகுதி நீ சொன்னீங்க பாருங்க, அதை மிரட்டுற மாதிரி, நீங்க என்ன இப்படி பேசுறீங்கன்னு சொல்லி அவர் உக்ரைன் அதிபரை பார்த்துட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க, உங்களுக்கு நாங்க $350 மில்லியன் பணம் கொடுத்தோம்.
எங்களுடைய ஆயுதங்களை புறா கொடுத்தோம், நீங்க எங்களுடைய ஆயுதங்களால தான் அந்த சண்டை போட்டீங்க, அப்படி நாங்கள் இந்த பண உதவியும் ஆயுத உதவி செய்யாமல் இருந்திருந்தால் உங்களால 2 வாரம் கூட தாக்கு பிடித்திருக்க முடியாது. இப்படி வேலை காமிச்சு மீண்டும் மீண்டும் சொல்றாரு. 2 சரிதான, 2 வாரம் கூட. அப்ப இப்படி அர்த்தம் என்னங்க? நான் சொல்றேன், அந்த யுத்தத்தை நடத்தியது அமெரிக்கா தான், அந்த போரை நடத்தியது அவங்கதான். அப்போ ஒரு உக்ரைன் என்பது ஒரு பிராக்சி யுத்தம் மாதிரி. அமெரிக்காவுக்காக உக்ரைன் வீரர்கள் சண்டை போட்டிருக்காங்க, அதுக்கான பணத்தை கொடுத்திருக்காங்க, அவங்களுக்கான ஆயுதங்களை கொடுத்திருக்காங்க. இப்ப 3 வருஷம் ஆச்சு. 2000 அதுக்கு முன்பு சில பிரச்சனைகள் இருந்துச்சு. இப்ப நான் அதுக்குள்ள போகல. உக்ரைன் அதிபர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, இது ஒபாமா காலத்துல ஆரம்பிச்சது. ஆமா ஆமா ஆமா, நீங்க வந்தீங்க, அதுக்கப்புறம் பைடன் வந்தாரு, இப்ப மறுபடியும் வந்திருக்கீங்க அப்படின்னு அவரும் போட்டு ஒரு ரகசியத்தை எல்லாம் உடைச்சு விட்டுறாரு இதுல. ஆமா ஆமா, எனக்கு விஷயம் 2014 இருந்து நடக்காது. வருஷம் அவர் பாட்டுக்கு மனப்பாடமா சொல்றாரு. நேரடியா சம்பந்தப்பட்டவர் இல்லைங்க, ஒரு நாட்டுடைய அதிபர் நேரடியா சம்பந்தப்பட்டவர். அதெல்லாம் வருது. நான் சொல்ல வர்ற பாயிண்ட், அது தீவிரமானது என்பது 2022. அந்த பெரும் யுத்தமாக மூண்டது என்பது 2022. அப்ப 3 ஆண்டுகள் இப்படி நடந்திருக்கு. 3 ஆண்டுகளாக நடத்த வச்சது அமெரிக்கா தான் என்று அமெரிக்க ஜனாதிபதி ஒத்துக்கிறார். இப்ப என்ன ஒரு முடிவுக்கு வந்திருக்கு, அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு பட்டது நான் பிறகு சொல்றேன். இப்ப அமெரிக்க அரசு என்ன முடிவுக்கு வந்திருக்க மாதிரி தெரியுதுன்னா, ட்ரம்ப் மற்றும் துணை ஜனாதிபதியுடைய பேச்சுக்கள் மூலம் யுத்தத்தை நிறுத்தி ஆகணும். மேற்கொண்டு இவங்களுக்கு ரூபா கொடுக்கறதோ, அதாவது ரூபான்னா நான் சொல்றது அமெரிக்க டாலர் கொடுக்கறதோ அல்லது ஆயுதங்கள் கொடுப்பதோ வீண். அது அவர் ஒரு வாக்கியம் சொல்றாரு, உங்களால வெற்றி பெற முடியாது, மீண்டும் மீண்டும் சொல்றாரு. உக்ரைன் அதிபரை பார்த்து அவரு கடத்து இல்ல நாங்க ஸ்ட்ராங்கா தான் இருக்கோம்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க நாட்டு மக்கள் இதெல்லாம் பார்ப்பாங்கல்ல. ஆனா அவர் ஒரு கணிப்புக்கு வந்துட்டாங்க அமெரிக்கா. அது உண்மையோ தவறான அதுக்குள்ள கூட போகல. அந்த கணிப்பு என்னன்னா, இவங்களால வெற்றி பெற முடியாது, நாம எவ்வளவு பணம் கொடுத்தாலும் எவ்வளவு ஆயுதம் கொடுத்தாலும் இது நமக்கு வீண் செலவுங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு யுத்தத்தை ஆரம்பிக்க சொன்னவங்க இப்ப யுத்தத்தை நிறுத்த சொல்றாங்க. அவ்வளவுதான் பாய். இப்ப மாட்டிக்கிட்டது யாருன்னா உக்ரைன் என்கிற ஒரு சிறிய நாடு. அப்ப அமெரிக்காவை நம்பி போயிட்டு ரஷ்யாவோட மோதிக்கிட்டு இப்ப திடீர்னு நிறுத்த சொன்னா அது தங்களுக்கு எத்தகைய சங்கடங்களை உருவாக்கும்னு அவருக்கு தெரியுது. ஆகவே முடியாதுன்னு சொல்லிட்டு எதிர்த்து போயிட்டாரு. இது ஒரு அம்சம். 2வது அம்சம், இந்த யுத்தத்தை பொறுத்தவரையில அமெரிக்கா என்ன நினைக்குதுன்னா, அதுவும் அவருடைய வாயிலிருந்தே வருது, ட்ரம்புடைய வார்த்தைகள்லயே வருது. என்னன்னா, நீங்க 3ஆம் உலக போர் அதை தூண்டுற மாதிரி அந்த விளையாட்டுல, கேம்பிளிங்கிற வார்த்தை பயன்படுத்துறாரு, அந்த விளையாட்டுல நீங்க இறங்கிருக்கீங்க. இதோடைய அர்த்தம் என்னன்னு எனக்கு படுதுன்னா நண்பரே, இந்த யுத்தம் தொடர்ந்தால் ஏன்னா இவங்களால ஜெயிக்க முடியாது ஆயுதங்கள். இப்ப இவங்க நேரடியா களத்துல போய் இறங்கணும். அதாவது நேட்டோங்கிற பேர்ல அல்லது அமைதியை காப்பாற்றுறோம், உக்ரைனை காப்பாற்றும் போய் இறங்குனா அமெரிக்கா நேரடியா ரஷ்யாவோடு மோத வேண்டி இருக்கும். இது வேற ஒண்ணுமில்ல, 3ஆம் உலக போர்னு இவங்க நினைக்கிறாங்க. அது தங்களுக்கு இப்ப ஒத்து வராதுங்கிற முடிவுக்கு வந்திருக்கிற மாதிரி தெரியுது. அது 2வது நமக்கு தெரியக்கூடிய உண்மை. 3ஆவதா ரொம்ப முக்கியம். பாருங்க, அமெரிக்க ஏகாதிபத்தியம் என்று நாங்கெல்லாம் சொல்றது எவ்வளவு உண்மைன்னு. அவரு கூச்சமே இல்லாம அந்த சின்ன நாட்டு அதிபரை பார்த்து கேட்கிறாரு, உங்களுடைய அரிய கனிம வளங்களில் பாதியை எங்களுக்கு தந்துவிட வேண்டும். அது ஒரு காலவரையதை அல்ல, காலவரையின்றி அவர் 50% எங்களுக்கு எழுதி குடியா, ஒரு சொத்துல பாதி எழுதி குடியான்னு சாதாரணமா சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எழுதி தர சொல்றாரு. அதுக்கு இந்த யுத்த நிறுத்தத்துக்கு சம்பந்தம் இல்லை. நீங்க கூர்ந்து நான் அது பூரா படிச்சேன். யுத்த நிறுத்தம் நடத்தி ஆளுமையா, ஆனா நாங்க ஏற்கனவே $350 பில்லியன் கொடுத்துருக்கோம்ல, அதுக்கு வட்டி போட்டு உன்னுடைய கனிம வளத்தெல்லாம் கொடுத்துருக்கலாம். ஒரு பக்கா கந்து வட்டிக்காரர் மாதிரி அமெரிக்க அதிபர் பேசியிருக்காருங்க. அது அவங்களுக்கு ஒண்ணும் கூச்சம் இல்லை, வெளிப்படையா சொல்றாங்க. ஒரு விதத்துல அது ரொம்ப நல்லது. இதெல்லாம் வெளியே அப்ப நாங்கெல்லாம் அந்த காலத்துல பேசிக்கிட்டே இருப்போம், அமெரிக்கா ஆபத்துங்க, ஜாக்கிரதையா இருங்க, அவங்கள நம்பி ஒரு காரியத்துல இறங்காதீங்க, இப்படி ஆயிடும் அப்படி இருந்தா நாங்க சொல்லுவோம். இப்ப பாருங்க, இது எவ்வளவு வெளிப்படையாக தெரிஞ்சு போச்சு. ஆக இந்த 3 அம்சங்கள் மிக முக்கியமாக எனக்கு படுது. 1, யுத்தத்தை நிறுத்தணுங்கிற முடிவுக்கு அமெரிக்கா வந்துருச்சு. அப்ப உக்ரைன் என்ன பண்ண போகுது. 2வது, தொடர்ந்தால் 3ஆம் உலக போர் நேரடியா ரஷ்யாவோட அமெரிக்கா மோத வேண்டி இருக்கு. அதான் இப்ப அவங்க விரும்பல அமெரிக்கா. 3வது, இதெல்லாம் கிடக்கட்டுமியா, கிடக்கிறது கிடக்கட்டும், எனக்கு நான் ஏற்கனவே பண்ண செலவுக்கு
நீ வந்து சொத்துல பாதியை எழுதி கொடு, உன் கனிம வளங்களில் பாதியை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் கால வரையறை இன்றி அப்படின்ட்டு. இப்ப இவ்வளவு விஷயங்கள் வெளிப்பட்டிருக்குங்கிறேன். இவங்களுக்கு இடையில நடந்த இது பேச்சுவார்த்தை இல்ல நடந்த பேச்சுவார்த்தை மோதல்ல உலக மக்களுக்கு இத்தனை செய்திகள் தெரிஞ்சிருக்கு என்று எனக்கு படுது. ஒண்ணு, இதை ஒட்டி நண்பரை எனக்கு படுறது, இப்ப நான் என்ன பாக்குறேன்னா, ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் கூட இப்ப சில உரசல் வந்திருக்க மாதிரி தெரியுது. அவங்கவுங்க கவனிச்சுக்கலாம், அவங்கவுங்க நோக்குல பாக்குறாங்க. இப்ப அவருக்கு சண்டையாகி போச்சு, அது பேச்சுவார்த்தையில கிளம்பி வெளியே போயிட்டாரு. விருந்துல காலத்துக்குள்ள வழக்கமான கூட்டறிக்கை வெளியிட பள்ளிகள செய்தி வருது, அவர் கிளம்பி போயிட்டாரு. இவர் ஒரு பதிவு போடுறாரு, அதுக்கு அடுத்து மீண்டும் வரலாம் எப்பன்னா யுத்த நிறுத்தம் என்கிற முடிவோடு வந்த தாய் அமெரிக்காவுக்கு வரணும்ட்டார், அப்படியே பதிவு போட்டார். இப்ப இவர் ஐரோப்பாவுக்கு போயிருக்காரு, இங்கிலாந்துக்கெல்லாம் போயிருக்காரு. அங்க பார்த்தா ஆச்சரியமான ஒரு விஷயம்ங்க, ஐரோப்பா அநேகமாக எல்லா நாடுகளும், எனக்கு தெரிஞ்ச ஹங்கேரி தவிர மிச்ச எல்லா நாடுகளும் உக்ரைனையும் அதனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கியுடைய நிலைப்பாட்டை ஆதரிக்கும். சரிதானா நான் சொல்றீங்க, கவனிச்சிங்களா? இது ஒரு நுணுக்கமான விஷயம். உலக மக்கள் இதெல்லாம் கவனிக்கணும், இதெல்லாம் நம்மளை பாதிக்கும். அப்ப அவங்க என்னன்னா, அமெரிக்கா ஒரு நிலை எடுக்குது, ரஷ்யாவோட இணைஞ்சு நம்ம காரியம் பண்ணணும். ஐரோப்பா என்ன நினைக்குதுன்னா, அமெரிக்காவும் நாமளும் சேர்ந்து ரஷ்யாவை மிரட்டணும் அல்லது முடிச்சா தாக்க கூட செய்யணும், ஒரு உலக போர் வந்தாலும் பரவாயில்லைங்கிற மாதிரி நிலையில இவங்க இருக்கிற மாதிரி தெரியுது. இன்னும் கூட ஒரு வார்த்தை சொன்னதாக நான் பார்த்தேன், இந்த உக்ரைன் யுத்தத்தால் அமெரிக்காவுக்கு என்ன லாபம் ஜனாதிபதி கேட்டாராம். ஐரோப்பாவுக்கு லாபங்கிறாராம் அவர். அவங்களுக்குள்ள ஏதோ அந்த விவரங்கள்லாம் தெரிஞ்சிருக்கு, எக்ஸாக்டா என்ன லாபம்னு அவர் சொல்லல. ஐரோப்பாவுக்கு தான் லாபம், ஐரோப்பா லாபம் அடைய நாம ஏன் செலவு பண்ணணும், நாம ஏன் தளவாடங்களை கொடுக்கணும், ஆயுதங்களை கொடுக்கணுங்கிற மாதிரி எல்லாம் அவங்களுக்குள்ள பேச்சு. அது ஒரு உரசல், அது முரணாக வந்துருச்சு நான் சொல்லல, அது வருமா வராதான்னு எனக்கு இப்ப சொல்ல தெரியல. ஆனா ஒரு உரசல் வந்திருக்கு. இது ஒரு முக்கியமான 4வது பாயிண்ட். 5வது பாயிண்ட்டுங்க இப்பதான் நான் பார்த்துட்டு வரேன். இந்த நம்முடைய எலன் மஸ்க பத்தி உங்களுக்கு தெரியும். இவர் ட்ரம்ப் இப்ப 2வது முறையா ஜனாதிபதி ஆன உடனே தன்னுடைய மிக முக்கியமான அரசியல் ஆலோசகராக எலன் மஸ்க நியமிச்சிருக்காரு. அவர்கிட்ட ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, கவனிச்சிங்களா? அந்த அதாவது அரசு திறன் துறை, டிஓஜிஇ, அது கொடுக்கப்பட்டது. அந்த விஷயத்துக்கு வர்றேன். அதை பத்தி எல்லாம் அவர் பதிவு போடுறாரு. இப்ப எக்ஸ் தளத்துல எலன் மஸ்க் அவருடைய தலைப்பாச்சே பதிவு போட்டுட்டே இருக்காரு. நீங்க தட்டினா உள்ளுக்கு அவர் வந்துருது. அதுல இப்ப கடைசியா ஒரு பதிவு போட்டிருக்காரு நண்பர், அதான் முக்கியம். பாருங்க, நான் சொன்னேன் பாருங்க, அமெரிக்காவுக்கும் யூரோப்புக்கு இடையில ஒரு உரசல் வந்திருக்கு. அதுல ஒருத்தருடைய பதிவை தூக்கி எலன் மஸ்க் போட்டு ஏஸ் ஐ அக்ரி, நான் ஒப்புக்கொள்கிறேன் இதற்கு அப்படின்னு மேல இவருடைய கருத்து எழுதியிருக்காரு. அவர் எடுத்து போட்ட கருத்து என்ன தெரியுமா? This is a time to leave NATO and UN. நேட்டோ, எனக்கு ஆச்சரியப்பட்டு, நேட்டோவில் இருந்தும் ஐநா சபையிலிருந்து அமெரிக்கா வெளியேற வேண்டிய நேரம் வந்து விட்டதுன்னு ஒருத்தர் சொல்ல, அதை எடுத்து எலன் மஸ்க் போடுறாரு. இவர் யாருன்னா அமெரிக்க ஜனாதிபதியினுடைய முக்கியமான ஆலோசகர். அப்படின்னா இவங்க எந்த அளவுக்கு இப்ப அதெல்லாம் யோசிச்சு இதெல்லாம் திடீர்னு முடிவு பண்ணிருப்பாங்களா நண்பர்? இருக்காதுல்ல. இல்ல இது நீங்க சொல்றது இப்போ ஐநாவில இருந்து விலகுறதுன்னு இருக்கு இல்லையா? இதுக்கு இவர் அதிபர் ட்ரம்ப் இப்ப 2வது முறை இருந்தா WHO இருந்து விலகுறான்றாரு. உலக சுகாதார, அப்ப அந்த உலக அமைப்புகள்ல இருந்து விலகிறது அப்படின்றது அமெரிக்க அரசு ஒரு முடிவு எடுத்திருக்குன்னு நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்க முடியும் தானே? அது வரைக்கும் நான் பார்த்தேன். உலக மனித உரிமை ஆணையத்திலிருந்து வெளியேறோம்ங்கிறாங்க, உலக சுகாதார அமைப்புல இருந்து இப்போ அப்ப ஐநாவில இருந்து கூட வெளியேறணும்னு கூட பேச்சு வந்ததெல்லாம் நான் கேட்டேன். இது என்ன நேட்டோல இருந்து கூட வெளியேறணும் வேணாம், இது புது செய்தியா இருக்குது, இதையும் கவனிக்கணும். இப்ப நான் வர அடிப்படையான விஷயம் என்னன்னா, எனக்கு திடீரென்று இவ்வளவு மாறுதல் மாதிரி நமக்கு தெரியுதே. ஐயா, உக்ரைனை யுத்தத்தை நிப்பாட்டு, ரஷ்யாவோட சண்டை வேணாம், ரஷ்யாவோட மோதனம் 3வது உலக போர் எனக்கு வேண்டாம், இல்ல ரஷ்யாவோட மோதனம் என்று நேட்டோ சொன்னா, ஐரோப்பா நாடுகள் சொன்னா நாங்க நேட்டோல இருந்து கூட வெளியேறுவோம். இந்த அளவுக்கு வந்திருக்குன்னா எனக்கு அடிப்படையான காரணம் எனப்படுவது அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடி. இதெல்லாம் அவங்க ஆமா இல்லாட்டி சாதாரணமா இப்படி எல்லாம் முடிவுகள் எடுக்க மாட்டேன். வெறும் பேச்சுக்கள் அல்ல, முடிவுகளா தெரியுது.
அது வேற அவர் திரும்ப திரும்ப சொல்றாரு. இதெல்லாம் வந்து முடிவு. இப்ப என்ன பொருளாதார நெருக்கடினா, பொதுவா உங்களுக்கு எங்களை போன்ற கம்யூனிஸ்ட்கள் ஆமா அமெரிக்காவில் பொருளாதார நெருக்கடி எப்ப பார்த்தாலும் சொல்லுவீங்க அப்படின்னு. இப்ப இது பொருளாதார நெருக்கடி என்பது ஒரு வகையான கட்டத்தை அடைஞ்சிருக்கு என்பதற்கு முதல்ல வந்தவுடனே இவர் உருவாக்குன இந்த டிபார்ட்மெண்ட். ஆமா, டாட்ஜ். ஆமா, அரசு திறன் துறை. இப்ப டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி அப்படித்தானே போட்டு. அதுல அவர் எலன் மாஸ்க் என்ன சொல்றார், தேவையற்ற செலவுகளை முதல்ல வெட்டணும்யா. வெட்டினாத்தான் பொருளாதாரம் உயரும். அதை விடாம ஒரு பதிவு போட்டுக்கிட்டே வந்தார். இப்ப ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்பு ஒரு பதிவு. அந்த பதிவில் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த துறை துவங்கப்பட்டதிலிருந்து இதுவரை 3000க்கு மேற்பட்ட ஒப்பந்தங்கள், கான்ட்ராக்ட்ஸ் ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. இவை எல்லாம் வீண் விரயம் என்று நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம், கண்டுபிடிச்சிருக்கோங்கிறார். அப்ப பாருங்க, அப்ப ஒரு நாடு சிக்கனம்னு ஆரம்பிச்சாலே பேசினாலே நண்பரே அந்த நாடுடைய பொருளாதார சிக்கலின்னு மாட்டி இருக்குன்னு. சிக்கனம் அமெரிக்கா லேசான நாடாங்க, நாங்கெல்லாம் குறைச்சி மதிப்பு இல்லைங்க அவங்களுடைய ஆற்றலை. ஆனா சிக்கனம்னு ஆரம்பிச்சு நாம அதுக்கு முன்பு நடந்த இப்ப லேட்டஸ்ட் விஷயத்துக்கு வர்றேன். பல பேருக்கு தெரியாதுங்கிறதுனால இந்த செய்தியை உங்கள் மூலமாக உங்களுடைய இந்த இது மூலமாக ஊடகம் மூலமா சொல்ல விரும்புறேன். 3000க்கு மேற்பட்ட ஒப்பந்தங்களை நாங்கள் ரத்து செய்திருக்கோம், அவையெல்லாம் விரயம் அப்படிங்கிறார். அப்படின்னா இது எவ்வளவு பெரிய சிக்கல்ல இருக்கு. ரெண்டாவது சில முக்கியமான செய்திகள் அதுல என்ன வருதுன்னா, நானே கூட எதிர்பார்க்கல, இது மிக மோசமான ஒரு நிலையில் இருக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்காவில் பிற நாடுகளில் இருந்து இறக்குமதியாவது அதிகமாகவும் அமெரிக்காவின் ஏற்றுமதி குறைவாகவும் ஆயிப்போச்சு. இதனால சில பற்றாக்குறை என்பது ஏற்படும். அந்த பற்றாக்குறையினுடைய அகலம் அதிகமாயிட்டே போகுது. இதனுடைய அர்த்தம் என்ன? இதுதான் ஒரு பொருளாதாரத்துல மிக முக்கியமான அம்சம். அமெரிக்காவுடைய டாலருடைய மதிப்பு இன்னும் வலுவாத்தான் இருக்கு, நான் அதெல்லாம் பார்த்துட்டு வர்றேன். ஆனாலும் அவங்களுக்கு என்ன கவலை வந்துருச்சுன்னா, இந்த ஏற்றுமதி இறக்குமதி விவகாரம். அப்ப வந்து குறிப்பா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏன் யூரோப் மேல கோவம் வருதுங்கிறதுக்கு இன்னொரு காரணம் சொல்றேன், பொருளாதாரத்தான். ஐரோப்பாவிலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதியாவது அதிகமாகவும் அமெரிக்காவிலிருந்து ஐரோப்பாவுக்கு ஏற்றுமதியாவது குறைவாகவும் தான். அப்ப என்ன ஆச்சு, டெபிசிட் பற்றாக்குறை விழுகுது. இதுல தான் இந்த பேச்சுக்கள் வருது. என்ன பேச்சு? இந்த இறக்குமதி வழிய இப்ப எங்க இருந்து போல யூரோப்புல மிரட்டிட்டு இருக்காங்க, இந்த பக்கம் மெக்சிகோ போன்ற நாடுகளை மிரட்டியாச்சு, சீனாவை மிரட்டிட்டு இருக்காங்க. அங்க இருந்து ரொம்ப அதிகமா இறக்குமதி ஆகுது, அவங்களுக்கு நாங்க வந்து கூடுதலாக இறக்குமதி வரி போடுவோம் அல்லது போடாததுக்கு வரி போடுவோம்னு சொல்ல அவங்க இப்ப பதிலடி கொடுத்துருக்காங்க. நீ போட்டா நானும் போடுவேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப பாருங்க, இது இந்தியா வரைக்கும் வந்துருச்சுல்ல. ஆமா, இல்ல என்னெல்லாம் பேசுறாங்க நம்ம இதெல்லாம். இந்த சூழ்நிலை யோசிச்சு பாருங்க. இந்த அரசு, அதாவது ட்ரம்ப் அரசு வந்து ஒரு தேசியவாத அரசு. அமெரிக்கா இஸ் ஃபார் அமெரிக்கன்ஸ், லெட் அஸ் மேக் அமெரிக்கா சூப்பர் பவர் அகைன். இப்படியான தேசியவாதம் பேசுற ஒரு அரசு. இங்க நடக்கிற மோடி அரசும் தேசியவாதம் பேசுற அரசு தான். அப்போ சொல்லுங்க, இந்த ரெண்டு பேருக்கும் மன ரீதியாக இல்லைன்னா தத்துவார்த்த ரீதியாக ஒரு ஒற்றுமை இருக்கு இல்லையா? உண்மை. அப்ப இது நம்ம ஊர்ல எப்படி வெளிப்படும்? இதுல ஜோக் என்னன்னா, அருமையா சொன்னீங்க, ரெண்டு பேருடைய சிந்தனை அந்த அலைவரிசை ஒரே மாதிரி இருக்கு. ஆனா அந்த எப்படி அப்படி சிந்தனை? எது? ஏ அரசு ஏ நாடு ஏ நாடுங்கிற சிந்தனை. அதனாலே ரெண்டு நாடுகளுக்கு இடையில மோதலும் வரும். நீங்க இது எப்படி வெளிப்படுத்திக்கிறதா சொல்ல வந்தேன். நீங்க அழகாக அதனுடைய இதுக்குள்ள வந்தீங்க. என்னன்னா, ஐயா இந்தியா தான் மிக அதிகமாக வரி போடுது அமெரிக்க பொருட்களுக்குன்னு ஆரம்பிச்சார். மோடியை வச்சுக்கிட்டே. அதுக்கு முன்னாடி அப்படி பேசி செய்தி இங்க வந்துருச்சு. அப்போ வந்து நீங்க உங்களுடைய வரியை குறைக்கணும், இல்லை என்றால் நாங்களும் உங்க பொருட்கள் மீது அதிகமான வரியை போடுவோம் என்று பிற நாடுகளை போல இந்தியாவை மிரட்டினார். அது சித்தாந்தம் வந்து ஒரு அதிதீவிர தேசியவாதம். ஒவ்வொரு நாட்டுக்கும் தேசப்பற்றோட இருக்கிறது ஒரு நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். அதிதீவிர தேசியவாதம்னு அதை அழைப்போம். இந்த ரெண்டுக்கும் அப்படி இருக்கு. அதனாலேயும் மோதல் வந்து இப்ப கடைசியா என்ன சொல்லிட்டாரு, ஐயா அமெரிக்க பொருட்களுக்கு இந்தியாவில ரொம்ப வரி போடுறீங்க, அப்ப இந்திய பொருட்களுக்கு அமெரிக்காவில நாங்க ரொம்ப வரி போடுவோம் என்று பச்சையா வெளிப்படையாக சொல்ல ஆரம்பிச்ச. பதவிக்கு வந்தவுடனே பேசினாரு. இப்ப இவர் மோடி என்ன பண்ணாருன்னா, அங்க போகும்போதே பாருங்க,
இங்க எல்லாம் வந்து தமிழ்நாட்டு பாஜக எல்லாம் மது கடையெல்லாம் மூடணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அமெரிக்காவுக்கு போகும்போது அமெரிக்காவுடைய அந்த விஸ்கி, அது பேர் என்ன, போர்போன்னு நினைக்கிறேன். சரிதான? அமெரிக்க போர்போன் விஸ்கிக்கு ஏற்கனவே இந்தியா 150% வரி போட்டுருக்கு. அது 50% குறைச்சிட்டாங்க. எங்க 150% எங்க இருக்கு? 50%, 50%. இத குறைச்சிட்டு தான் போனாப்ல. அப்புறம் அங்கேயும் போய் ஏதோ பேச்சுவார்த்தை இருக்கு. அதுவும் வந்து அமெரிக்கா கிட்ட இருந்து அதிகமாக கச்சா எண்ணெய் வாங்க போறதா வேற பேச்சு இருக்கு. ரஷ்யா நமக்கு கம்மியான விலைன்னு தருது நண்பரே. இப்ப வந்து இவங்கிட்ட இருந்து அதிக விலைக்கு வாங்க போறதாக ஒரு செய்தி வந்துச்சு. அது நடப்புக்கு வருதா இல்லையா நான் பார்க்கணும். ஆனா இது நடந்துருச்சு. விஸ்கிக்கு இந்த மாதிரி 150 வரிய போட்டு பெர்சன்ட், இன்னைக்கு வெறும் 50%. அப்ப இந்த மிரட்டல்களை வந்து இங்க இந்தியாவுல சில இடங்கள்ல காரியம். ஓகே. சீனாவுல வந்து அது வந்து பலிக்குமா தெரியல. அவங்க பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க. ஈரோப்பு இதே போல போட்டா என்ன ஆகும்? அப்ப இன்னும் மோதல் அல்லது இந்த உரசல் என்பது மோதலாக மாறுமா அமெரிக்காவுக்கு ஈரோப்புக்கும்? அப்ப மொத்தத்துல அமெரிக்க பொருளாதாரம் ஒரு வகையான சிக்கல்ல இருக்கு. அதை சரி பண்றதற்கு இப்படி எல்லாம் செய்யறாங்க. அதனுடைய விளைவுதான் மிக முக்கியமான பாயிண்ட். சட்டவிரோதமாக குடியேறியவர்களை வெளியேற்றுவது. அது தேர்தல் பிரச்சாரத்திலேயே சொன்னார். அதுல ஒளிவு மறைவு இல்லை. தேர்தல் பரப்புரையிலேயே ட்ரம்ப் வந்து அப்படி சொல்லித்தான் வந்தாரு. அது வந்த உடனே எல்லாரும் எதிர்பார்த்தாங்க இப்படி வெளியேற்ற போறாங்க. கடைசியா பார்த்தா இந்தியர்கள்ல இப்போதைக்கு 400 பேருக்கு மேல வந்திருக்கிறதா கடைசி செய்தி பார்த்தேன். அவங்கள பூரா வெளியேற்றுறாரு. வெளியேற்ற சட்டவிரோதம் வெளியேற்றம் அது சொல்லி பார்த்தால் நடக்கலைன்னா ஒன்றும் வேற வழி இல்லை, ஒப்புக்கொண்டுதான் ஆகணும். அவங்களுக்கு மறுவாழ்வு தரணும். ஆனா கொடூரம் என்னன்னா, மனிதநேயமற்ற செயல் என்னன்னா, அவங்களுக்கு கையில விலங்கு போட்டு விமானத்தில் ஏற்றி கொண்டு வந்தாது என்ன. ஆனா இதை பற்றி மோடி எந்த ஒரு வார்த்தையும் கூட பேசலையே. கடைசி வரைக்கும் பேசல. இது பேசுறதுல என்ன தயக்கம் இருக்க முடியும்? திரும்பி இப்ப இங்க பாருங்க, ட்ரம்ப் எடுத்து ஜெலன்ஸ்கி பேசுனதுக்கும் இத கவனிக்கும். ட்ரம்ப் கிட்ட இத பேசாத நம்ம மோடிக்கும் இந்த உப்பு நோக்கு நம்ம பார்த்துதானே ரொம்ப வருத்தமா இருக்குல்ல. இப்போ ஜெலன்ஸ்கி எப்படி ஒரு பிரஸ் மீட் நடந்ததோ அதே மாதிரி மோடி இருக்கும்போதும் ஒரு பிரஸ் மீட் நடந்தது. அந்த ட்ரம்ப் வந்து ஸ்னப் பண்றாரு. அவர் மோடியை சில இடங்கள்ல அசிங்கப்படுத்துறாரு. இந்த கேள்வி உனக்கானது, பட் தெரியல, நானே பதில் சொல்றேன் அப்படின்னு பதில் சொல்றாரு. இதுவும் இது ஒரு புது ட்ரெண்ட் அமெரிக்கா ஆரம்பிச்சிருக்கா இப்போ எல்லாரும் கூப்பிட்டு வந்து அவமானப்படுத்துறது அப்படின்னு. இல்ல அதுல ஒரு தப்பு நம்ம மோடி ஐயா பேர்லயும் இருக்குது. அவருக்கு டக்குன்னு அவங்க கேட்ட கேள்வி புரியலையோ அல்லது பதில் சொல்ல கொஞ்சம் யோசிச்சாரோ அதை பயன்படுத்தி அடிச்சிட்டாரு. ஓகே ஓகே ஓகே. அப்படியே நான் பார்த்தேன். அப்படி கொஞ்சம் யோசிக்கிறாப்புல. அவருக்கு ஓரளவு ஆங்கிலம் தெரியும். கொஞ்சம் சரளமா பேசல சிக்கல் என்பதால்தான் ட்ரம்ப் கூட மொழிபெயர்ப்பாளர் வச்சுக்கிட்டு தான் பேச. அதெல்லாம் ஒண்ணும் தப்பு கிடையாது. அது என்ன தப்பு? அவங்கவுங்களுக்கு தாய்மொழி அது வரும்போது மொழிபெயர்ப்பாளர். அப்ப ரஷ்ய அதிபர்லாம் போய் அவங்க எப்படி பேசுறாரு, சீன அதிபர் எப்படி பேசுறாரு அப்படின்னு நான் அதெல்லாம் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனா நீங்க சொன்னது அருமையான பாயிண்ட். ஐயா இந்திய பிரதமர் யோசிக்கிறாரியா, அதுக்குள்ள இவர் வந்து இப்படி. அப்ப அந்த குணம், அந்த ஏகாதிபத்திய குணம் என்பது பிற நாட்டு தலைவர்களை வரவழைச்சு அவங்கள வந்து வாய்ப்பு கிடைச்சா இதுல அவங்க கிண்டல் பண்றது அல்லது நைஸாக மட்டம் தட்டுறதுங்கிற வேலை இது நல்ல பண்பு அல்ல. இப்ப இந்த ஜெலன்ஸ்கி விவகாரத்துல கூட வந்துச்சு செய்தி வந்து என்னன்னா, அவர் கோட் சூட்டு போட்டு அமெரிக்கா ஓவல் ஹவுஸ்ல இருக்க ஒரு ரிப்போர்ட்டர் கேட்கிறாரு, நீ ஏன் கோட்டு போட்டு வரலன்ட்டு. எப்படி அந்த சமூகமே அவளுக்கு அடிமட்டமா போயிடுச்சா என்னன்னு எனக்கு புரியல. அதை பார்த்து முதல்ல நான் நம்பல. பிறகு பாதைப்படி போட்டு பார்த்தேன். ட்ரெஸ் வந்து கோட் சூட்டான நாகரிகமான உடைதான் அது. அது என்ன சொல்லுவது, அவங்க நாட்டுல வந்து ஜனாதிபதி சந்திக்கும் போது ஃபார்மல் ட்ரெஸ் அப்படிங்கிறது கோட் சூட்டு தான். அதுதான் பார்த்திருக்கேன். இது வந்து கோட் சூட் இல்ல, அது ரொம்பவும் இன்ஃபார்மல் ட்ரெஸ்ஸாவும் தெரியல. ஒரு ஒரு நாகரிகமா தான் போட்டிருக்காரு. அதையும் கிண்டல் அடிக்கிற மாதிரி, என்ன நீங்க கோட் சூட் போடா வந்திருக்கீங்க. அதுக்கு அவர் பதில், எங்க நாட்டுல எப்போ யுத்தம் நிக்குதோ அப்ப நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு அவர் பதில் சொல்றாரு. அப்ப இது இல்ல, இன்னும் கூட அவரை வரவேற்கும் போது கூட ட்ரம்ப் வந்து அந்த சட்டையை ட்ரெஸ்ஸை பார்த்து எது சொன்ன மாதிரி தான் வந்து நம்ம அதெல்லாம் he is dressed up for today அப்படின்னு போட்டு சொல்லிருக்காரு. he will say he has dressed up for today அப்படின்னு வர அது வஞ்ச புகழ்ச்சிக்கு மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னாங்க. வஞ்ச புகழ்ச்சி தானே. அப்ப இதெல்லாம் என்ன பண்பு? ரொம்ப சிரமமா இருக்கு. ஏங்க ஒரு அமெரிக்கா அதனுடைய அதிபர் அதை நம்ம மதிக்கிறோம்.
1008 கருத்து வேறுபாடு, சித்தாந்த வேறுபாடு எங்களுக்கெல்லாம் இருந்தாலும். ஆனால் அவர் அதே போல பிற நாட்டு அதிபர்களையும் மதிக்கவில்லை. சின்ன நாடோ, பெரிய நாடோ, வளர்ந்த நாடோ, வளர்ந்த நாடோ. உக்ரைன்ன்றது ஐரோப்பால இருக்க ஒரு முக்கியமான நாடு. இதற்கே இந்த கதினா மூன்றாம் உலக நாடுகள் இருக்கு, சிறு சிறு ஆப்பிரிக்க நாடுகள் இருக்கு, இலங்கை போன்ற நாடுகள் இருக்கு. இதெல்லாம் என்ன கதி? வாட் ஆர் தே அப் டு? என்ன எதை நோக்கி அமெரிக்கா நகருது? அதுதான் இல்ல, அந்த நாட்டுக்கு போய் இவர் சந்திக்கவே எல்லாரும் யோசிப்பாங்களே. ஒரு வகையில பார்த்தா அமெரிக்காவுக்கு அரசுக்கே நல்லது இல்லைல்ல. ஐயா எங்க அதிபர், எங்க ஜனாதிபதி, எங்க பிரதமர் வரணும். ஆனா என்னையா நடக்கும், எப்படி இப்படி நடக்கும்? இதுல அமெரிக்காவை இந்த விஷயத்தில ஆதரிக்கக்கூடிய சில ஊடகக்காரங்கள்லாம் ஒரு கட்டுரை பார்த்தேன். இன்னொருத்தர் ஒரு பேட்டியை பார்த்தேன். அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஐயா ட்ரம்ப சரியான முறையில சமாளிக்க தெரியலையா இந்த ஜெலன்ஸ்கி போன்றவங்களுக்கெல்லாம். அவரை ஐஸ் வச்சு பேசணுமியா, அப்படி வச்சு பேசி இருந்தா அவர் இணங்கி போவார். இப்படி எல்லாம் சொல்றாங்க. இது என்ன எனக்கு புரியல. இது எதுக்கு ஒரு நாட்டு அதிபர் இன்னொரு நாட்டு அதிபரை கேக்குறேன்னா, நான் தான் பிக் பாஸ், நான் சொல்றதுதான் இந்த உலகம் எல்லாம் கேட்கணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை. ஏன்னா அவர் சொல்ற, நான் உலகத்துக்கு அமைதியை கொண்டு வர்றதுக்கு தான் விரும்புறேன். நான் உலக அமைதிக்கானவன் அப்படின்லாம் தன்னைய சொல்லுகிறாரு. அப்போ நான் தான்டா பிக் பாஸ், என்னை கேட்ட எல்லாருமே நடங்க அப்படின்ற ஒரு ஆட்டிடியூடுக்கு அமெரிக்கா வந்துருச்சு. அது ரொம்ப வெளிப்படையா இப்ப பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே அந்த குணம் அவங்களுக்கு உண்டு. நீங்க சரியா குறிப்பிட்டது போல இப்ப பச்சையா வெளிப்படையா பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப நான் கேட்கிறேன், இப்ப சாதாரணமா நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா படுது. ஐயா யுத்தத்தை நிப்பாட்டுங்கய்யா, பல லட்சம் மக்களுடைய வாழ்வோடு நீங்க விளையாடுறீங்க அப்படிலாம் சொல்லியிருக்காரு ஜெலன்ஸ்கியை பார்த்தலாம். அப்ப அதெல்லாம் நம்ம கேட்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, நல்லா தானேயா பேசுறாரு, யுத்தம் வேணாம் தானே சொல்றாரு, 3ஆம் உலக போர் கூடாதுன்னு சொல்றாரு அப்படின்னு நமக்கு தோணுது. ஆனா கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சா, யுத்தம் வேண்டாம்னு சொல்றவரு உக்ரைனுக்கு சொந்தமான கனிம வளங்கள்ல பாதிய எனக்கு எழுதி கொடுன்னு ஏன் சொல்றாரு? இது பழைய காலனி ஆதிக்க மனோபாவம்ல. அப்ப இது அந்த நாடு இப்படி ஒப்புக்கொள்ளும், அப்ப யுத்தம் தானே வரும். நீங்க ஒரு பக்கம் நான் போரை விரும்பவில்லை, மனித உயிர் சாகக்கூடாது அப்படின்னு நல்ல பிள்ளை மாதிரி பேசுறீங்க. இன்னொரு புறம் இன்னொரு நாட்டுக்கு சொந்தமான கனிம வளத்தை நீங்க கேக்குறீங்க, சர்வ சாதாரணமா கேக்குறீங்க. எழுதி கொடுங்கன்னு பூரா ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு கையெழுத்து போட தானே கூப்பிட்டு இருக்காங்க. இந்த விவகாரம் ஆனவுடனே அவங்க தெளிவா போடுறாங்க, பொருளாதார ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடவில்லை ஜெலன்ஸ்கி அப்படிதான் வருது. என்னையா பொருளாதார ஒப்பந்தம்னா எழுதி கொடுக்கணும், சொத்த பூரா அந்த மாதிரி கனிம வளம். இதை கேட்கறது என்ன நியாயம்? அப்படி என்றால் உங்களை எப்படி உலகம் நம்பும்? நீங்க திருந்திட்டீங்கன்னே வச்சுக்கோங்க. இந்த சினிமால சொல்ற மாதிரி நாதஸ் ரொம்ப நல்லா திருந்திட்டாப்லையா, யார் சொன்னா நாதஸ் தாயா சொல்றாப்லங்கிற மாதிரி அமெரிக்க ஏகாதிபத்தியம் திருந்திருச்சியா, யாரு சொன்னா அமெரிக்க ஏகாதிபத்தியம் தான் சொல்லுது, இருக்கட்டுமியா, அவங்க சொல்றது கூட சரி என்றால் இப்படி ஏன் பேசுறாங்க? எழுதி கொடுன்னு ஏன் சொல்றாங்க? ஒரு சின்ன நாட்டை பார்த்து அதனுடைய வளத்தை கேட்கலாமா? கண்டிப்பா. அப்ப இந்த விஷயம் எல்லாம் இவங்கள தங்களை தாங்களே அம்பலப்படுத்திக் கொள்றாங்க. இந்த மாதிரி டிமாண்ட் ஒரு முதலாளித்துவ சுரண்டலுடைய வெளிப்பாடுதான் அவங்களுடைய இயற்கை வளங்களை கேட்கறதுன்றது. அது முதலாளித்துவத்தினுடைய ஒரு உச்சகட்டமாகிய ஒரு சின்ன சின்ன முதலாளிகள் இருப்பாங்க, அவங்களா போய் இப்படி கேட்கறாங்க. பெரிய ஏகபோக முதலாளிகள் ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிருப்பாங்க நண்பரே. உக்ரைன்ல இந்த மாதிரி கனிம வளங்கள் இருக்கா, தனியா ஒரு கட்டுரையே வந்திருக்கு. அங்க இருக்கக்கூடிய சில கனிம வளங்கள் மிக அரிய வகை சார்ந்தவை, அரிதாக உலகத்தின் இதர பகுதிகளில் கிடைக்காதவை, அவை எதற்கெல்லாம் தேவை அப்படின்லாம் பெரிய பட்டியல் போட்டு ஒரு கட்டுரை வந்திருக்கு. இதெல்லாம் யார் கண்டுபிடிச்சு வச்சிருப்பா? அரசியல்வாதியா கண்டுபிடிச்சு வச்சிருப்பாப்ல, பெரும் பன்னாட்டு கம்பெனிகள் கண்டுபிடிச்சு வச்சிருப்பாங்க. எங்க நம்ம அரிட்டாபட்டியில என்ன கிடைக்கும்னு நமக்கு தெரியுமா? அந்த ஒரு பன்னாட்டு நிறுவனத்துக்கு தானே தெரிஞ்சு வந்துட்டாப்ல. அந்த மாதிரி இவங்க உக்ரைன்ல என்னென்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க ஒரு பெரும் பன்னாட்டு நிறுவனங்கள், அமெரிக்க அவங்க ட்ரம்புக்கு இப்ப அழுத்தம் கொடுத்திருக்காங்க. ஐயா இந்த விவகாரத்துல நம்ம இவ்வளவு செலவு பண்ணிருக்கோம், எங்களுக்கு அதை வாங்கி. ட்ரம்பா போய் எடுக்க போறாரு, இந்த கம்பெனிகள் தானே போய் எடுக்க போகுது, ஆகவே காலவரையற்ற ஒரு உரிமை எங்களுக்கு கொடு, ஒரு 50% நாங்க போய் சுரண்டி எடுத்துட்டு வந்திருக்கோம். இந்த மாதிரி கேட்கும் போதுதான் சிக்கல் வரும். இப்ப இந்த பவர் பாலிடிக்ஸ்ல இன்னைக்கு இருக்கிற அந்த பவர் பாலிடிக்ஸ்ல சைனாவுடைய ரோல் ரொம்ப முக்கியமான ஒரு ரோலா இருக்குது. இப்ப சைனா என்ன மாதிரியான ரோல் இன் ஃபியூச்சர்ல பிளே பண்ணும், இல்ல பிளே பண்ணணும்? அருமையான கேள்வி.
இல்ல எனக்கு இதுல மிக முக்கியமா முதல்ல சொல்ல வேண்டிய விஷயம் ஒரு கருத்து வந்திருக்குது. நான் அது இருக்கலாமோன்னு யோசிக்கிறேன். அது என்னன்னா, ரஷ்யா மீது திடீரென்று பாசம் அமெரிக்க அரசுக்கு ஏன் வந்தது? ஓகே. அப்படின்னு ஒரு கேள்வி ஒருத்தர் எழுப்பியிருக்காரு. நான் சொன்னேன் உள்நாட்டு காரணங்கள், அதனால இப்ப யுத்தம் வேண்டாம், இப்ப யுக்ரைனுக்கு இவ்வளவு கொடுத்து நமக்கு என்ன பிரயோஜனம், இதெல்லாம் ஒரு புறம் இருக்க. இன்னொரு ஒரு உலகளாவிய ஒரு பார்வையும் அமெரிக்க ஆட்சியாளர்களுக்கு வந்திருக்கலாம். அது என்னன்னா, தங்களுடைய பிரதான எதிரி இன்றைக்கு உலக அளவில் சீனா தான், ரஷ்யா அல்ல. காரணம் பொருளாதார ரீதியாகவும் ஈவன் ராணுவத்திலும் கூட சீனாவுக்கு போட்டி போட முடியாது ரஷ்யா இன்றைக்குன்னு சொல்லப்படும். அதன் காரணமாக அமெரிக்காவோட போட்டி போட நடந்துட்டு இருக்கு சீனா, பொருளாதாரத்திலும் சரி ராணுவ வலிமையிலும் சரி. அப்ப இவங்க தான் இனிமே நமக்கு எதிர்காலத்துல பிரதான ஒரு போட்டியாளராக வருவாங்க. இப்ப இவங்களை மடக்கணும்னா நம்ம ரஷ்யாவை நம்ம கைக்குள்ள வச்சுக்கணும் என்று ஒரு வகையாக அமெரிக்க ரஷ்ய உறவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அது சீனாவுக்கு எதிராக போகக்கூடும் என்று சொல்ல. இதுல நான் ஒரு ஆதாரம் என்ன தர்றேன்னா, இந்த விவகாரங்கள் இருக்கு பாருங்க, உக்ரைன்ல புது நிலைப்பாடு பற்றி சீன செய்தியாளர் ஒருவர் ஒரு கருத்து சொன்னதாக வருது. அது என்னன்னா, அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே நல்லுறவு வந்தால் நாங்க வரவேற்போம். ஆனால் எந்த இரு நாட்டு உறவும் மூன்றாவது நாட்டுக்கு எதிராக இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்ப என்னன்னா, நான் சொன்னேன் பாருங்க, இப்படி சீனாவை ஒப்புவதற்காக அமெரிக்கா ரஷ்யாவோடு கூட்டு இப்படி வந்தீங்கன்னா நாங்க அதை ஒப்புக்கொள்ள மாட்டோம் என்று சீனா இப்பொழுதே லேசாக ஒரு எச்சரிக்கை மணியை ஒலித்திருக்கிறது. அது மட்டும் நம்மளுடைய இங்க இஸ்ரேல் பாலஸ்தீன் சண்டையில கூட பாலஸ்தீன் பக்கம் சீனா ஒரு சாஃப்ட் கார்னர் எடுக்கிறாங்க. உண்மை, அது பொதுவாகவே ஒரு ஐடியாலஜிக்கலா அப்படித்தான் அவங்க அந்த காலத்துல சொல்லி அதுதான் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு தான். யாசர் அரஃபத் காலத்துல இருந்தே சொல்றேன் அதுதான். இப்பவும் அந்த நிலைப்பாடு தொடருது. பட் ஆனால் ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் இந்த காலத்துல நல்லுறவு இருந்துச்சு, சரிதானா? இப்ப அந்த கொஞ்சம் கெடுத்து ரஷ்யாவை தாம் பக்கம் இழுக்கலாம் என்கிற எண்ணமும் அமெரிக்காவுக்கு இருக்கலாம். இப்ப சீனா என்ன செய்ய போகுது? இப்ப அதுதான் ஒரு விஷயத்தை சொன்னேன், பொருளாதார விஷயத்துல அவங்க தெளிவா அறிக்கை விட்டாங்க. எங்களுடைய பொருட்களுக்கு நீங்கள் வரி விதித்தால் உங்களுடைய பொருட்களுக்கு நாங்கள் வரி விதிப்போம், இன்னும் கூட நைசா கூடுதலா கூட வரி விதிப்போம். இன்னொரு வார்த்தை சொல்லுங்க, இட் இஸ் சம்திங் லைக் கோல்டு வார்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பனிப்போர் மாதிரி இருக்கு. நான் கூட சொன்னேன் பொருளாதார பனிப்போர். 1960 பனிப்போர் அது வேற டைப்னு வச்சுக்கோங்க. இது ஒரு வகையான பொருளாதார பனிப்போர் மாதிரி இருக்குது. இது உலகத்துக்கு நல்லதல்ல. இன்னும் கூட நைசா வாக்கியம் போடுறாங்க, அமெரிக்காவுக்கு நல்லதல்ல என்றெல்லாம் அந்த சொல்லியிருப்பதாக செய்தி நான் பார்த்தேன். ஆகவே அவங்க நிச்சயமாக பொருளாதார ரீதியா பதிலடி கொடுப்பாங்க. இதுல வேறு மாதிரியாக ஸ்ட்ராட்டஜிக் அப்படின்னு சொல்லுவோமே, இராணுவ தந்திர வகையில சீனாவை வளைக்க அமெரிக்கா முயலுமேயானார், ரஷ்யாவுடன் நட்பு பாராட்டி சீனா கண்டிப்பாக எதிர்வினை ஆற்றும். பதட்டம் உருவாகும். அத்தகைய பதட்டம் தேவையில்லை உலகத்துக்கு என்பதுதான் என்னுடைய பார்வை. ஆனா அமெரிக்கா செய்யக்கூடிய வேலை அதை நோக்கி கொண்டு போகக்கூடும். அது என்ன ஆகும் இப்ப நாம உட்காந்து உறுதியா சொல்ல முடியாது. ஆனா நிலைமைகள் அப்படியும் ஆகலாம் என்றுதான் நான். சார், நீங்க சொல்லும்போது கோல்டு வார் மென்ஷன் பண்ணீங்க, பனிப்போர் பற்றி மென்ஷன் பண்ணீங்க. அந்த நேரத்தில் அந்த காலகட்டத்தில் நம்மளுடைய பிரதமராக இருந்த நேரு நான் அலைன்மெண்ட் அப்படின்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சு ரொம்ப பவர்ஃபுல் வேர்ல்ட் லீடரா செயல்பட்டு வந்தார். எந்த நாட்டுக்கும் ஆதரவு இல்ல, எல்லா அணிசேரா நாடுகள் அமைப்பை உருவாக்கி ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணியிருந்தாரு. நேருவோட ரோலை பிளே பண்ணதுக்கு ஒவ்வொரு நாளும் முயற்சிக்கிற மோடி எந்த அளவுக்கு இந்த உலக நாடுகள் அரசியல்ல ஒரு ரோல் பிளே பண்ணார். மோடி நினைச்சா உக்ரைன் வார நிறுத்திடுவாரு அப்படின்லாம் இங்க பிரச்சாரங்கள் செய்யப்பட்டன. நிப்பாட்டிட்டாருன்னே பிரச்சாரம் பண்ணாங்க. இப்போ ஒரு நண்பர் எனக்கு பதிவு போட்டு அனுப்பியிருக்காரு, எங்க அருணன் உக்ரைன் யுத்தம்லாம் நிப்பாட்டியாச்சுன்னு சொன்னாங்க, ஆனா இப்பதான் நம்மள நிப்பாட்ட சொல்லி ட்ரம்ப் உத்தரவு போட்டுட்டு இருக்காராம். இவங்க பொய் சொல்றதுக்கு அளவே இல்லையாலாம் வருதுச்சு. விடுங்க, கோர்ஸ் அதிகாரப்பூர்வமா சொல்லல, பட் பாஜக ஆதரவாளர்கள் அப்படிலாம் கிளப்பி விட்டுட்டு இங்க அடிப்படையான கேள்வி எழுப்புனீங்க. 1950 60
நேரு ஆற்றிய அந்த முக்கியமான அந்த இந்தியாவுக்கு பெரிய மரியாதையை உலக அளவில் ஏற்படுத்தி கொடுத்தது அந்த அணிசேரா கொள்கை என்பது. இன்றைக்கு அது அநேகமா இல்லை. இந்த நிலைமையும் மாறி இருக்குது. அன்றைக்கு அமெரிக்கா தலைமையிலான நேட்டோ அணிவகுப்பு, இன்னொரு பக்கம் ரஷ்யா தலைமையிலான வார்த்தா கூட்டமைப்பு, அப்படின்னு சொல்லி ராணுவ ரீதியாகவும் சித்தாந்த ரீதியாகவுமே 2 அணிகள். இந்த 2 அணிகள் எதுவும் சேர மாட்டோம்யா என சொன்ன ஒரு வகையான 3வது அணிவகுப்பு தான் அந்த கூட்டுச்சேரா நாடுகளது இயக்கம். அது அன்றைக்கு நிலைமையில். ஆனா உலக விஷயங்களில ஒரு சரியான பார்வையோடு நிலைமைக்கு ஏற்ப தலையிடக்கூடிய ஆற்றல் இந்தியாவுக்கு உண்டு என்பதை நிரூபித்தவர் பிரதமர் நேரு. இப்ப அதே பாணியில தான் செய்ய முடியும்னு நான் சொல்ல வரல. மோடியை விஸ்வகுரு என்று சொல்றாங்க. உலகத்துக்கே அவர் தாயா தலை. சரி, விஸ்வகுருன்னா நிரூபிக்கணும்ல செயல்ல. வெறுமன பட்டம் வாங்கி என்ன பிரயோஜனம்? இப்ப பாருங்க, தன்னுடைய சொந்த நாட்டு மக்கள் கை காலில் விலங்கு பூட்டி அனுப்பப்படுறாங்க. அதை கண்டிக்க கூட அவரால் முடியல. இங்க இருந்து கண்டிக்க முடியல, அமெரிக்கா போயும் கண்டிக்க முடியல, அங்க இருந்து திரும்பி வந்து கண்டிக்க முடியல. பொதுவா வெளியுறவுத்துறை அமைச்சரை விட்டு சும்மா ஒரு பேட்டி. அப்படி என்றால் இவருடைய பேச்சு எந்த அளவுக்கு ஈடுபடுத்தாலும் இந்தியர்களுக்கு கை காலில் விலங்கா கொதித்து எழுந்து விட்டார் மோடி அப்படின்னா தானுங்க மிச்ச நாடுகளுக்கு இந்தியா மீது மரியாதை வரும். அப்படியே இல்லையே, இவர் என்ன செய்வாருன்னு நம்ம நினைக்கிறது. உலக விஷயங்கள்ல ஒரு நியாயத்தின் அடிப்படையில் நின்று இந்தியா தலையில அதுல ஒரு விஷயம் இருக்கு. தலையீடு அப்படின்னா இப்ப பாருங்க, இப்ப பாலஸ்தீனத்தை பத்தி நண்பரை நல்லா கேட்டீங்க. இந்தியாவின் நிலைப்பாடு என்னங்க? சீனா பத்தி கேட்டீங்க, ஒண்ணுமே இல்லையே. இல்ல, இஸ்ரேல் ஆதரிக்கிறாங்க தெளிவாக அவங்களுடைய நிலைப்பாடு. இஸ்ரேலை ஆதரிப்பதுதான் நடைமுறையில பல வகையான உறவுகள் உருவாயிருக்கு இஸ்ரேலுக்கு இவங்களுக்கு இடையில. இதுதான் உள்ள நிலைமை. அப்ப பாலஸ்தீன மக்கள் போராடுறாங்கன்னா அவங்க எல்லாரையும் பயங்கரவாதிகள் என்ன சொல்லுகிற பிரச்சாரத்தை பாஜக காரங்களே இந்தியாவுல பண்றாங்க. நான் டிவி விவாதங்கள்லயே அதை எதிர்கொண்டிருக்கேன். என்னையா எப்படி பேசுறீங்க அப்படின்னு. இந்த நிலைமை தான் இருக்குது. அப்ப இவங்களை எப்படி மத்திய கிழக்கு நாடுகள் மதிக்கும்? இவங்களை எப்படி சிறிய நாடுகள் மதிக்கும்? இந்தியா புவியியல் அடிப்படையிலும் சரி, மக்கள் தொகையில அடிப்படையிலும் சரி, உலகத்தின் 2வது பெரிய ஜனநாயக நாடு. அப்போ இந்த உலக அரசியல்ல இதுக்கு ஒரு பெரிய ரோல் இருக்கணும் இல்லையா? அருமை, கண்டிப்பா இருக்கணும். இல்லையேங்கிறதா வருத்தம், இல்லையேங்கிறதா வருத்தம். அதை இந்த மாதிரியான சிக்கலான நேரங்கள்ல அவர் நிரூபிக்கணும். அவர் இப்படி இந்தியாவுக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது அது அமெரிக்காவாக இருந்தாலும் சரி அல்லது யூரோப்பிய ஒன்றியமா இருந்தாலும் அவங்க 2 பேரும் தான் இன்னைக்கு முக்கியமான சக்திகள். ஏற்று நிற்போம். சீனாவை பிரச்சனை வந்தாலும் ஏற்று நிக்கணும். அதுல எங்களுக்கு ஒண்ணு இது இல்ல. அப்படி பெரிய சக்திகள் நம்மளை அவமதிச்சா இந்த வகையிலும் நாம நம்முடைய உரிமைக்காக நிக்கணும், நியாயத்துக்காக நிக்கணும். அதே போல பிற நாடுகள் அவங்களுடைய உரிமையும் நியாயமும் பறிக்கப்பட்டால் அவங்களுக்காக நிக்கணும். அப்பதான் இவர் விஸ்வகுரு. இவர் அமெரிக்கானா மடங்கி போறது, பாகிஸ்தான் மட்டும் கொந்தளிச்சு எந்திரிச்சா யாராவது மதிப்பாங்களான்னு நான் கேட்கிறேன். இதுதானே உள்ள நிலைமை. பாகிஸ்தான் பங்களாதேஷ்ல மட்டும் பயங்கரமா பேசுறாங்க. அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியம்னா கம்முன்னு இருக்காங்க. இது எங்க போய் முடியும்னு எனக்கு ஒன்றும் புரியலையே. அப்புறம் எப்படி மரியாதை வரும் இந்தியாவுக்கு? அது அவங்களுடைய சிந்தனையிலே மாறுதல் வேண்டும். எந்த நாடாக இருந்தாலும் அவங்களுடைய உரிமைக்காக குரல் கொடுக்கணுமே ஒழிய கிட்டத்தட்ட அமெரிக்காவுடைய இளைய கூட்டாளி மாதிரி ஆனா உக்ரைன் நிலைமை தான் வரணும். உக்ரைன் எவ்வளவு பேர் அமெரிக்காவை நம்பி இப்படி அவர் அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டாங்கல்ல அந்த நாட்டு அதிபரை. அதுல ஒரு பூரா செய்தி பூரா யூரோப்ல பூராமே கண்ணீர் விடுறாங்க அப்படிதான் போட்டிருக்காங்க. தலைப்பு செய்தி பூரா உள்ள போய் இங்க வர்றதுக்கு முன்னாடி நான் பார்த்துட்டு வந்தா யூரோப்ல பூரா ஒரே கண்ணீர். அதே ஒரு ஐரோப்பிய நாடு உக்ரைன். இந்த வகையில பார்த்தா ரஷ்யாவும் ஐரோப்பிய நாடுதான் பெரும்பகுதி. ரஷ்யாவுக்காக யூரோப்ல யாரும் இது இல்லை. அது ஒரு பக்கம், அது தனி கதை. பட் நான் வச்சுக்குவோம், உக்ரைன் ஒரு ஐரோப்பிய நாடு. அதே அமெரிக்க அதிபர் இப்படி என்ன சொல்ல கிட்டத்தட்ட அசிங்கப்படுத்தி விட்டார் அப்படின்னு வந்தா அங்க கண்ணீர் வடிக்கிறாங்க. இந்த கண்ணீர் வடிக்கிற நிலைமையை உருவாக்குனது யாரு? நான் சொல்றேன் உக்ரைன். இந்த சிறிய நாடுகள் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை நம்புனா கடைசியில அவங்களுடைய நிலை இப்படித்தான் ஆகும். அவங்களுடைய சுயநலத்திலிருந்து தான் உக்ரைனை தூண்டி விட்டுதான். இப்ப அவங்களுடைய சுயநலம், அவங்களுடைய அஜெண்டா, அவங்களுடைய நிகழ்ச்சி நிரல் மாறி போச்சு. யுத்தத்தை நிப்பாட்டுனா உக்ரைன்ல சிக்கல் வரும் அப்படின்னு உக்ரைன் அதிபர் பயப்படுறாரு. அந்த மக்கள் ஏற்க மாட்டாங்க.
அமெரிக்கா சொல்லுகிற சமாதான ஒப்பந்தத்தை உக்ரைன் மக்கள் ஏற்க மாட்டாங்க. இப்ப உக்ரைன் அதிபர் அவ்வளவுதான், அவரை நீக்குவாங்க. இது ரொம்ப சிம்பிள். அவரால் முடியல. ஆனால் அமெரிக்கா தான் யுத்தத்தை ஆரம்பிச்சுச்சுன்னா அமெரிக்கா யுத்தத்தை நிறுத்த சொன்னால் நிறுத்தாமல் என்ன செய்யும் உக்ரைன் அரசு? எப்படி சிக்கல்ல வந்து மாட்டிக்குது. ஆமா சார். ஆக அமெரிக்காவை நம்பினால் இந்த நிலைமைதான் என்பதை உலகம் இந்தியா உட்பட உலகம் முழுக்க உணரணுங்கிறத இந்த படிப்பதை வேறுபடும். ரொம்ப ரொம்ப நன்றி சார், உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி. நன்றி நன்றி, அருமை. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி.